Welcome to Study for SETNET Management. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Management by Objectives, Principles of Scientific Management and Elements of Scientific Management ஓட theory as well as previous வீடியோல இது ஓரியன்டடான MCQs கொடுத்திருந்தேன். ஸோ அதோட ஆன்சர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற சுப்பீரியர் அண்ட் த சபார்டினேட்ஸ் அவங்களோட காமன் கோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தட் இஸ் அவங்களோட காமன் கோல்ஸை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் 100 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 100 ஒர்க்கர்ஸும் சேர்ந்து அவங்களோட காமன் கோல்ஸை டிசைட் பண்ணுறாங்க. இன்புட்ஸ் கொடுத்து காமன் கோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. First one, setting objectives. Second one, developing action plans. Third one, progress review. Fourth one, performance appraisal. First one, setting objectives. நம்ம objectives செட் பண்ணும் பொழுது நம்மளோட objectives ஸ்மார்ட்டான அப்ஜெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஸ்மார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அப்படிங்கிறத ரிசல்ட் ஓரியன்ட், ரியலிஸ்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து டைம் பவுண்ட். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற டேர்மை நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து டெவலப்பிங் ஆக்ஷன் பிளான்ஸ். இட் டினோட்ஸ் தி ஆக்ஷன் பிளான் ஃபார் அ இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட ஒர்க் என்னது as well as ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்னது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற கான்செப்ட் தான் டெவலப்பிங் ஆக்ஷன் பிளான்ஸ். தேர்ட் ஒன் வந்து ரிவ்யூவிங் ப்ராக்ரஸ். நம்மளோட ஒர்க் வந்து அலோகேட் பண்ண ஒர்க்கு கரெக்டான ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கா, கரெக்டான ஸ்டாண்டர்டில் தான் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் ரீசெக் பண்ணிக்கிறது, வேலிடேட் பண்ணிக்கிற கான்செப்ட் தான் ரிவ்யூவிங் ப்ராக்ரஸ். ஃபோர்த் ஒன் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் தான் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட ஒர்க் எஃபிஷியன்சி as well as ப்ரொடக்டிவிட்டி லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பீரியர் அவங்களோட ஒர்க்கை அனலைஸ் பண்ணுற கான்செப்ட். அவங்க வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்குறாங்க, நல்லா அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் as well as நான் ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் மூலயமா நெக்ஸ்ட் லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணுறது. இல்லை சரியான ஃப்ளோவில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்து, தட் இஸ் ஒரு ட்ரைனிங் கொடுத்து, இல்லை வேறு ஆன் தி ஸ்பாட் ட்ரைனிங் ஆர்எல்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் மூலயமா அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண வைக்கிறது. இதுதான் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு சொல்லலாம். இதுதான் 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்டர் ட்ரக்கர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது பீட்டர் ட்ரக்கர். அவரோட கான்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் அவர் மோர் தென் 30 புக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாகவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் தி புக் தான் த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த புக்கில் தான் அவர் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் as well as செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக் வந்து 1954 அவர் எழுதினார். 1959 பீட்டர் ட்ரக்கரோட இன்னொரு புக் என்ன அப்படின்னா த லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிறதுல தான் அவர் நாலேஜ் ஒர்க்கர் அப்படிங்கிற டேர்மை புதுசாக, அந்த கான்செப்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்மளுக்கு ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் நாலேஜ் ஒர்க்கர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் ஃபீலிங்ஸ் as well as பர்சனல் பிஹேவியர், பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை ஒரு காமன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்காண்டி கண்ட்ரோல் ஓவர் பண்ணுறது தான் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாலேஜ் ஒர்க்கர் அப்படிங்கிற டேர்ம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எ பர்சன் வித் டைவர்சிஃபைடு ஸ்கில்ஸ் அண்ட் இன்புட்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை தான் நாலேஜ் ஒர்க்கர். மோர் தென் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை விட அவங்களோட நாலேஜை ரொம்ப ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் இன்புட்டாக நினைக்கிற பர்சனை தான் நம்ம நாலேஜ் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைக் ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பர்சன், ப்ரோக்ராமர்ஸ், ஒரு இன்னோவேட்டிவ் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பர்சன், இவங்க எல்லாருமே
கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நாலேஜ் ஒர்க்கர் அப்படிங்கிறதுல வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யார் அப்படின்னா வின்சென்டோ டெய்லர். இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ண பீரியட்லேயே ஈஸியாக அக்செப்ட் பண்ண கான்செப்ட் தான் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹென்ரி ஃபயாலோட 14 பிரின்சிபல்ஸ் இருந்தது இல்லையா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வைடு ஈஸியாக எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்த கான்செப்ட் தான் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ப்ராப்பராக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணி செலெக்ஷன் அஸ் வெல் அஸ் ட்ரைனிங் ப்ராசஸ், ரிவார்டு, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், இது எல்லாமே நம்ம சென்ட்ரலைஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கிற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸில் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். பிகாஸ் சயின்டிஃபிக் மெத்தடில் தட் இஸ் செலெக்ஷன் ப்ராசஸ், ட்ரைனிங் எல்லாமே வந்து ஒரு இம்ப்ரூவைஸ்டு மேனரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வின்சென்டோ டெய்லர் தான். அவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன, அவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லைக் ப்ரீவியஸ் தியரி வீடியோ மாதிரி தான் நான் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அந்த ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டா போதும். பிகாஸ் எலாபரேட்டாக ரொம்ப தியரியாக பார்த்துட்டு மெயினான இன்புட் என்ன அப்படிங்கிறதுக்கு மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டான மீனிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சயின்ஸ் நாட் த ரூல் ஆஃப் தம்ப். தட் இஸ் பர்ஃபார்மிங் எ டாஸ்க் பை சயின்டிஃபிக் அனாலிசிஸ் நாட் பை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபோக்கஸ் பண்ணணும், நாட் பை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி மேனேஜருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அவங்களோட இன்புட்ஸ் எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் டாஸ்கில் இன்வால்வ் பண்ணாமல் சயின்டிஃபிக் மெத்தட், தட் இஸ் டிஃபைன்டு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட் அப்படிங்கிறது வந்து இட் டினோட்ஸ் தி கோஆப்ரேஷன் பிட்வீன் தி எம்ப்ளாயர் அண்ட் தி ஒர்க்கர்ஸ். கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஒன். இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற காம்படிஷனை ஒரு கோஆப்ரேஷன் மூலியமாக அச்சீவ் பண்ணணும். இன்டர்னலாக மிஸ்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற காம்படிஷன் வந்து அது வந்து ஒர்க் ஓரியன்டாக இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை அந்த ஒர்க்கை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிற கான்செப்ட். மென்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து டினோட்ஸ் தி பாசிட்டிவ் அவுட்லுக் ஆஃப் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி ஒர்க்கர்ஸ். வாட் இஸ் மீன் பை பாசிட்டிவ் அவுட்லுக் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் சைடும் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் சைடும் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் அவங்களோட மெயினான எக்ஸ்பெக்டேஷன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் சைடு மெயினான எக்ஸ்பெக்டேஷன் என்னது? மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கணும், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். ஒர்க்கர்ஸ் சைடோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது? மேக்ஸிமம் லெவல் ஆஃப் தட் இஸ் இன்க்ரீஸ்டு வேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நான் உனக்கு அவுட்புட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ எனக்கு இன் அடிஷன் டு தட் வேஜஸ் அதிகமாக கொடுங்க, சேலரி அதிகமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் சைடு டிமாண்ட் பண்ணுறது தான். மியூச்சுவல் ஷேரிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மென்டல் ரெவல்யூஷன். லாஸ்ட் ஒன், த டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் மேன் டு ஹிஸ் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. தட் இஸ் ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி லெவல் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஃபிஃப்த்து பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். அது எந்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியும்? செலெக்ஷன்லேருந்து ப்ராப்பராக நம்ம பண்ணும் பொழுது தான். செலெக்ஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், அஸ் வெல் அஸ் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்கும் பொழுது தான் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட கிரேட்டஸ்ட்டு எஃபிஷியன்சியை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் அந்த பர்சனோட கேரியர் வைஸும் ப்ராஸ்பரிட்டி லெவல் இருக்கும், க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த்து பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எலமெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். வி ஆர் ஹேவிங் 6 elements of scientific management. First one, work study. Second one, planning the task. Third one, selection and training. Fourth one, standardization. Fifth one, specialization. Sixth one, mental revolution. ஒர்க் ஸ்டடி அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, மெத்தட் ஸ்டடி, மோஷன் ஸ்டடி, டைம் ஸ்டடி, ஃபேட்டிக் ஸ்டடி ஒன்றுனா பார்க்கலாம். மெத்தட் ஸ்டடி அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆன் தி
எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆஃப் டூயிங் எ பர்டிகுலர் டாஸ்க். ஆல்ரெடி நம்ம ஒரு டாஸ்க் பண்ணிகிட்ருப்போம், அந்த ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க, ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் மிஷின் வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி போயிட்டுருக்கிற அந்த ப்ராசஸோட மெத்தடை ஒன்ஸ் அகெயின் வந்து செக் பண்ணுற ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணுற ப்ராசஸ் தான் மெத்தட் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸை ரீசெக் பண்ணுற கான்செப்ட் தான் மெத்தட் ஸ்டடி. மோஷன் ஸ்டடி அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் மென் அண்ட் மெட்டீரியல். எஸ், மூமெண்ட் ஆஃப் மென் அண்ட் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ஒரு பர்சன் பண்ணிகிட்ருக்கிறாரு. மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுற கான்செப்ட் தான் மோஷன் ஸ்டடி. பிகாஸ் இந்த மோஷன் ஸ்டடியில் இப்போ இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற பர்சன் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அவர் இன்டர்லிங்க் ஆக வேண்டியிருக்கு. இது வந்து அன்வான்ட் மூமெண்ட்ஸ் தான். ஆர்எல்ஸ் இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷின் வந்து அதோட ஃப்ளோஸ் எல்லாமே வந்து நிறைய தடவை அன்வான்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த அன்னெசரி மூமெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுற கான்செப்ட் தான். ஒரு பர்சனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்துட்டோன்னா அவருக்கு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவர் காண்டாக்ட் பண்ணுறது குறையும் அப்படிங்கிறத அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணுறத கான்செப்ட் தான் மோஷன் ஸ்டடி. இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃப்ராங்க் ஹில்பர்த் அப்படிங்கிற பர்சன் தான் மோஷன் ஸ்டடியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். டைம் ஸ்டடி அப்படிங்கிறதுனா டார்கெட் டைம் ஃபார் ஈச் டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற கான்செப்ட் தான் டைம் ஸ்டடி. ஃபேட்டிக் ஸ்டடி அப்படின்னா ரெஸ்ட் இன்டர்வல் டு கம்ப்ளீட் அ பர்டிகுலர் டாஸ்க். ரெஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், இன்பிட்வீன் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நம்மளுக்கு பிரேக் இருக்குது எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 hours கிளாஸ் அப்படின்னா இன்பிட்வீன் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், ரெஸ்ட் இன்டர்வல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற கான்செப்ட் தான் ஃபேட்டிக் ஸ்டடி. இப்போ ஒரு 8 hours ஒர்க் பண்ணுற பர்சன் அப்படின்னா இன்பிட்வீன் அவர் வந்து எவ்வளோ டைம் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஃபேட்டிக் ஸ்டடி. அடுத்தது பிளானிங் த டாஸ்க், செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான டைம். பிளானிங் த டாஸ்க் அப்படின்னா ப்ரீ பிளான், ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிறது. பிகாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு, சபார்டினேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அஸ் வெல் அஸ் அவுட்புட் ஓரியன்டான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானிங் த டாஸ்க். செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங்கும் அதுதான். சென்ட்ரலைஸ்டு ஒரு டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட செலெக்ஷன் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணுற பர்சனுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். அடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா ஒரு டிஃபைன்டு டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், டிஃபைன்டு ஸ்பீட்ஸில் இருக்கணும், அந்த மிஷின் ஒர்க் பண்ணணும், ஆர்எல்ஸ் அந்த பர்சன் ஒர்க் பண்ணணும். கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதும் குவாலிட்டியாக இருக்கணும். அஸ் வெல் அஸ் மெட்டீரியல்ஸும் குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு எல்லாமே டிஃபைன்டாக இதுதான் சொல்லிட்டு சம் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கறது தான் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாது எலமெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் படிக்கும் பொழுது. பிகாஸ் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா டாஸ்க்கையும் ஒரே பர்சனே பண்ணாமல் அதுக்குன்னு எக்யூப்டான பர்சன், அதுக்குன்னு ஸ்கில்டு பர்சனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலைசேஷன். இதை வந்து ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 8 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ரூட் கிளர்க் அப்படிங்கிற பர்சன் இருக்கணும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு அட்வைஸ் கொடுக்கறது. ஒவ்வொரு டாஸ்க்கும் இந்த ஃப்ளோவில் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஓரியன்டான சீக்வன்ஸை மூமெண்ட்டை அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு செப்பரேட் பர்சன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூட் கிளர்க். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட் கிளர்க் அப்படின்னா டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பற்றின டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட் கிளர்க். அடுத்தது பார்த்தோன்னா டைம் அண்ட் காஸ்ட் கிளர்க் அப்படிங்கிற யார் அப்படின்னா கிளர்க் அப்படிங்கிற பர்சன் யார் அப்படின்னா டைம் ஓரியன்டாகவும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் ஓரியன்டாகவும் காஸ்ட் ஓரியன்டாகவும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் பர்சன் இருக்கணும். அவர் அந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் டிசிப்ளின் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை
ஃபிக்ஸ் பண்ணுற பர்சன் as well as அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஓவர் ரூல் பண்ணுற பர்சன் இல்லை ஒர்க் ஓரியன்டாக நிறையா லீவ் எடுக்கிற ஆப்சன்டிசம் ஆகிற பர்சனை இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டாக டிசிப்ளின் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது கேங் பாக்ஸ், ஸ்பீட் பாக்ஸ், ரிப்பேர் பாக்ஸ், இன்ஸ்பெக்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். கேங் பாக்ஸ் அப்படின்னா டு என்ஷோர் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் டீச் த ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் மிஷினோட ஒர்க்கிங் கண்டிஷன் எவ்வளோ நாளுக்கு இந்த மிஷின் ஒர்க் ஆகும், as well as அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபுல் இன்புட்ஸ் கொடுக்கறது தான் கேங் பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பீட் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ப்ராப்பர் ஸ்பீட் as well as ப்ராப்பர் டூல்ஸை தான் நம்ம அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுறோமா, இதை எப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த மிஷின் இந்த ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகணும், இந்த மிஷினுக்கு இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பர்சனை ஸ்பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பேர் பாக்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து அந்த மிஷின்ஸை ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் எந்த நேரமும் ஒர்க்கிங் கண்டிஷனில் 24/7 அப்படிங்கிற மாதிரி எந்த நேரமும் ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற பர்சனை ரிப்பேர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பர்சன் வந்து ஹீ இஸ் மெயின்லி ஃபார் அ குவாலிட்டி செக்கிங் பர்பஸ். அவரோட மெயினான டாஸ்க் வந்து அவரோட மெயினான ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா குவாலிட்டி மட்டும் செக் பண்ணுறது அப்படின்னு தான். அப்படி இருக்கிற பர்சனை தான் நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மென்டல் ரெவல்யூஷன். மென்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் தான் ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் சைடும் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் சைடும் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஒர்க்கர்ஸ் சைடோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, வேஜ் லெவல், தட் இஸ் சேலரி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகணும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கணும். நீ எனக்கு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கொடுங்க, நான் உங்களுக்கு வேஜஸ் அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மென்டல் ரெவல்யூஷன். இதுதான் இந்த இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணின பார்ட்டோட தியரி. ப்ரீவியஸ் வீடியோக்கான எம்சிக்யூஸ் என்னென்ன, ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ்ட் பை பீட்டர் ட்ரக்கர். ஸ்மார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். அடுத்தது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ்ட் பை பீட்டர் ட்ரக்கர். ஸ்மார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் the father of knowledge worker was first coined by Peter Drucker. The father of scientific management வந்து Winslow Taylor. Which one of the following is not an element of scientific management? Yes, elements பார்க்கும்போது initiative கிடையாது. So it is not an element of scientific management. Dash helps to determine the standard time. Standard time நாலே time study தான். அடுத்தது eliminates the useless movement, unwanted movement அப்படின்னாலே motion study. Dash helps to determine the amount and frequency of rest interval. Rest அப்படின்னாலே fatigue study. Harmony not discord அப்படின்னா cooperation between employer and the workers அப்படிங்கிறது harmony not discord. அடுத்தது Huns and O'Donnell are the advocates of operational research. எஸ், நம்ம அடுத்த வீடியோ வந்து எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.